நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 மற்றும் 12. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30, யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 9:01 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:47 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அலைபேசி வழி தகவல் ஆச்சரியத்தை கொடுக்கும். நல்ல தகவல் இல்லம் வந்து சேரக்கூடும். பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய சிந்தனை உருவாகும். இன்று வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதையும் யோசித்து பார்த்து முடிவெடுப்பது மட்டும் நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். தேயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபட கொடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுய தொழில் செய்வதற்கான ஆர்வம் மேலோங்கிவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். மேஷம் ராசினியர்கள், காதலுக்காக நீங்கள் எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமையும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பரணி. இன்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக ஆச்சரியத்தை கொடுக்குங்க. நீண்ட நாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. சிந்தனை திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. பண வரவு சீராக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சகோதர வழி சண்டை சச்சரவுகள் விலகி செல்ல கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். இன்று விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. சகோதரி வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கான சூழலும் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. பண தேவை கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல்திறன் இன்று வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள்.
பண தேவைகளை இன்று நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடிவிடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். செயல்திறன் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். இன்னும் சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மிருக சிரீஷம். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு இன்று என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். அண்டை அயலாளுடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பமான உணவுகள் இன்று உண்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. நண்பர்கள் உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்வார்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். புதிய முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நூதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று தீவிர முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீதியை நிலைநாட்டுவீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இறை அருளும் தெய்வீக நம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடைசி நேரத்தில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும் நாளே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். என்று உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் யோகமான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. நீதியை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். புனர்பூசம். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கையின்றி ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நல்ல நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க.
இன்று சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கடகம் ராசினியர்களுக்கு வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமையுங்க. நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவை கொடுக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் மறைந்து விடக்கூடும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் புத்தி சாதுரியத்தால் அதெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் செல்வீர்கள். பயணங்கள் எளிமையாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கொடுங்க. விரக்தி நிலை மாறி கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி பாதையில் வாழ்க்கையை பயணிப்பீர்கள். தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் எளிமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கல்வி பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல விதமாக அமையுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று உங்களுக்கு எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நம்பிக்கையுடன் போராட்டங்கள் வெற்றி நிச்சயம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபம் வேண்டாம். இன்று வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ஆயில்யம். இன்று உங்களுக்கு நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல சிந்தனை வெளிப்பட கொடுங்க. நன்மைகள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு யார் என்ன குறைகள் சொன்னாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று போராடி சில விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டும் கண்டிப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும். இடமாற்றத்தால் இனிய மாற்றம் வந்து சேருங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். தேக நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பயணத்தால் பிரியமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்கள் திறமையில் அடிப்படையில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பின்தங்கிய நிலையில் இருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமாக வீடு நடைபோற்று உங்கள் வேலைகளை கச்சிதமாக செய்வீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். எனினும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவுகளுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். வெற்றி மீது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். பெண்களுக்கு இன்று அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று நீங்க காதலில் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள்.
முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிரிகள் என்று தவிடுபடி ஆவார்கள். என்று சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. விருந்து விழாக்களுக்காக இன்று சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பூரம். இன்று அதிகம் சிரமம் எடுத்து எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். பணப்புழக்கம் ஓரளவு மேலோங்கி விடக்கூடும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்குங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தைரியமாக வீடு நடை போட்டு உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். என்று கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்திரம். உடல் கொஞ்சம் வெப்பம் அடையக்கூடும். புது புது விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இன்றி மேலோங்கும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். தொழில் வளர்ச்சி குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மகிழ்ச்சியோடு என்று நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள். செயல்பாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அழைப்புகள் வரக்கூடுங்க. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சீரான நிலையில் இன்று உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடும். அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. பொது இடங்களில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்று பிற்பாதி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மாலை நேர மகிழ்ச்சியை கொடுக்கும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கும். மிகவும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக சரிக்கட்டி கொண்டு வருவீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை வேண்டும். மன அமைதி வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் பொது விஷயங்களை தலையிட வேண்டாம். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்கள் மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிவிடுவீர்கள். பிற்பாதி உங்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரம் அந்தஸ்து உயரக்கூடிய சூழலும் இருக்குங்க. புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட சீராக இருக்குங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. சித்திரை. இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை ஓரளவு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள்.
இன்று தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். செல்வம், உரிமை, அதிகாரம் என்று கண்டிப்பாக கிடைக்கப் பெற கொடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதே மிக சிறப்பு. வழக்குகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கக்கூடும். எதிலும் வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்குங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கக்கூடும். உடன் பணிபுரிவரால் அனுசரணைகள் உண்டாக கொடுங்க. உங்கள் பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். எந்த வேலையும் நேரம் தவறாமல் செய்யவும், தள்ளி போடுதலும் வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். நடப்பதெல்லாம் இன்று நீங்கள் சரியான முறையில் அணுகி வச்சு கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமை காத்து கொண்டிருங்கள். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லது நடக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கனவுகளும் நனவாக கொடுங்க. ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். காதலுக்காக நீங்கள் குழம்பி போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக பதட்டம் கொள்வீர்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக பொறுப்பாக செயல்பட வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அரசியல் ஈடுபாடும் அதிகரிக்க கொடுங்க. சுப செலவுகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்க கொடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி, இன்று பணவரவு சீராக இருக்கும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். எந்த ஒரு முயற்சியும் செய்யும் பொழுது தள்ளி போட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமும் வேண்டாம். சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும், அதனை மட்டும் சரி கட்டி கொள்ளுங்கள். விசாகம், நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விடாபிடியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வர கொடுங்க. கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களில் முடிவு கிடைக்கக்கூடும். பொருளாதார பலம் சிறப்படைய கொடுங்க. காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேற கொடுங்க. முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள். அதே வேளையில் பெரியோர் அறிவுரைகளும் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. என்று உங்களுக்கு மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். சந்தோஷம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலில் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பதை பொறுமையாக அணுகி எதையும் செய்யுங்கள். வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையும்.
மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மனக்கசப்பு தரும் தகவல் வருவதற்கான சூழல் இருக்குங்க. அதனை நீங்க மிகவும் பெரிதுபடுத்த வேண்டாம். நடப்பதையெல்லாம் பொறுமையாக அணுகி வெற்றி கொள்வது நல்லது. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. பொருளாதார பலம் சிறப்படையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். அனுஷம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் கசப்பாகவே காணப்படக்கூடும். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். சிலருக்கு வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று அடுத்தவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உறவினர் பகை கண்டிப்பாக மாறும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல் ஏற்படக்கூடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பணியில் ஏற்பட்ட தொய்வும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இடமாற்றம் மற்றும் ஊர் மாற்ற சிந்தனை இன்று உருவாக்குங்க. வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பாலிய நண்பர்களின் சந்திப்பினால் பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மன அமைதியும் ஏற்படக்கூடுங்க. அதே வேளையில் பெரியவர்களின் ஆசையும் ஆலோசனையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அவரோட அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மறையும். முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை கண்டிப்பாக வகுப்பீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வெற்றிக்கான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து தனுசு ராசினியர்கள் அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் வெற்றி இருக்கும். வருமானத்திற்கு வாழக்கூடிய வேலையை கண்டிப்பாக எடுத்து செய்வீர்கள். இன்று உங்களுடைய வலிமை அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு பிறக்குங்க. வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனக்குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். போராடம். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களின் நட்பு என்று ஏற்படக்கூடும். பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு
மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பால்ய நண்பர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி கூடும். இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வேண்டும். குழப்பங்கள் வந்து தான் செல்லும். பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். எது எப்படியோ இறைவனை முழுமையாக நம்புங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருக்க வேண்டும். சோகங்கள் மாறி சுகங்கள் கண்டிப்பாக கொடுங்க. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் கண்டிப்பாக மாறும். என்று தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. எனவே எதிலும் மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. கலைத்துறையில் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெற முடியும். புகழும் பாராட்டும் ஒரு பக்கம் வந்து சேரும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியில் நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான காலகட்டம் இருந்தாலும் சூழ்நிலைகள் கொஞ்சம் பார்த்து அணுக வேண்டும். எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக அணுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருக்க பாருங்கள், அதுவே வெற்றி கொடுக்கும். பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். பிள்ளைகளாலும் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சிரமங்கள் படிப்படியாக குறையுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்துவது நல்லது. திருவோணம் தயவு செய்து குழப்பம் வேண்டாம். போராடிதான் ஜெயிக்க வேண்டியிருக்குங்க. எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பொறுப்பாக எதிலும் ஈடுபடுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். அவிட்டம் தயவு செய்து குழப்பம் வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே செயல்படுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பரிடம் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கையை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தன வரவு சீராக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறும் நாளாகவும் இருக்கின்றது. அடுத்துடைய குற்றச்சாட்டுக்கு அழக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இனிமையாக நிறைவேறக்கூடும். என்று தொழில் நிமித்தமாக பணியில் ஈடுபட்டு வருவீர்கள். வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடும். செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும்.
வழக்கத்திற்கு மாறான வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடுமையாக பாடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்துகள் வருகையின்றி இருக்க கொடுங்க. இன்று எச்சரிக்கையுடன் செலவுகளை மேற்கொள்வது நல்லது. கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். இன்று பெண்கள் காலையில் கொஞ்சம் சிரமம் பாராமல் எழுந்திருங்கள். சீக்கிரமாக பணியை முடிக்க பாருங்கள். உடல் கொஞ்சம் களைப்பாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உடல் சார்ந்த வலிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை மனம் சார்ந்த வலிகள் இருக்கும். காதலை நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவசரம் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். படிக்கும் பொழுதே கேள்வி ஞானங்களை நல்ல முறையில் வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க எடுக்கும் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தெளிவாக இடுங்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். இழுபறியில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வர கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காரிய அனுகூலம் கண்டிப்பாக கைகூடும். இன்று நீங்க இனிமையாக பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குறைவு மட்டும் தயவு செய்து வேண்டாம். சதயம். எதிலும் குழப்பம் வேண்டாங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்று வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்குங்க. மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கூடுங்க. போராட்டாத்தி. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து கொஞ்சம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள், அதுவே வெற்றி நிச்சயம். மேலும் ராசினியர்கள் இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நேற்றைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு கை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி நிச்சயம். தொழில் கூட்டாளிகளால் தொல்லை கொஞ்சம் உண்டாகுங்க. இன்று தொழில் நிமித்தமாக பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. யாரிடமும் சற்று கவனத்துடன் பார்த்து பழக வேண்டியிருக்கும். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணம் என்று சொல்ல முடியும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளையும் முடித்து காட்டுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை இன்று நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பால்ய நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். யார் என்ன சொன்னாலும் அதனை யோசித்து பார்த்து புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அரசியல்வாதியிடம் கொஞ்சம் பொதுமக்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. சிலருக்கு புதிய முதலீட்டில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடும். சுய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைச்சலுக்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெறக்கூடுங்க. எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதிநுட்பத்திறனும் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடுங்க. அதேபோல் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து கொள்வீர்கள். பார்த்து பக்குவமாக பழகுவீர்கள். இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை முறியடித்து வெற்றிக்கான வழியை அமைத்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து காதலில் வெற்றி பெறுவீர்கள். இல்லத்தில் சொல்லுங்கள், கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் இன்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சற்று கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பழைய சேமிப்பை இன்று நீங்க செலவுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. கலைத்துறையில் உள்ளவருக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நேற்றைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு கை கொடுக்கும். அதிகாரிகளை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். ரேவதி. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.